நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, இனிமேல் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பட் 2 நாள் 3 நாள் ஏன் மிஞ்சி போனால் 10 நாள் இதை தாண்டி நம்மளால் அந்த ரெசல்யூஷனை வந்து காப்பாற்ற முடியாது. அதுக்கு நம்ம ஒரு லேசி இல்லை நம்ம டிசிப்ளின் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நிறைய நம்ம ப்ளேம் பண்ணிக்குவோம். பட் தட் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ லெட்ஸ் லுக் அட் வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் பிரெயின். ரீசெண்டாக ஒரு சப்ஸ்டாக் படித்தேன். இட்ஸ் அபவுட் நியூரோபிளாஸ்டிசிட்டி, ஹவு டு ரீவயர் பிரெயின் டு டூ ஹார்ட் திங்ஸ். 5 விளையாது 50 விளையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சின்ன வயசில் என்ன பண்ணுவோமோ அதுதான் நம்ம கடைசி வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு. பட் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்மளோட பிரெயினோட எபிலிட்டி டு சேஞ்ச் இட் செல்ஃப். பிரெயின் கேன் சேஞ்ச் ஈவன் அட் 60. நடக்க பாதை உருவாகுது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பிரெயினுமே நியூரல் பாத்வேஸ் இருக்கு. நான் தமிழ்ல பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பிரெயின்ல சின்ன வயசுல இருந்தே தமிழ்ல பேசுறதுக்கான ஒரு பாத்வே உருவாயிருக்கும். செகண்ட் லாங்குவேஜ் நான் பிரெஞ்சு நான் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இட் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பாத்வே. கரெக்டா? இப்போ அந்த பாத்வேல இன்னொரு பாத்வேக்கு போகும்போது அது என்ன பண்ணும்னா ரெசிஸ்ட் பண்ணும். செகண்ட் இஸ் ப்ரெடிக்டிவ் மாடல் ஆஃப் ஆர் பிரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். செகண்ட் அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் போகும்போது ஓ மை காட் இது அப்படிதான் நடக்க போகுது, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நடந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். கரெக்டா? இதுக்கு பேர் ப்ரெடிக்டிவ் மாடல். அதாவது நம்ம ஃபியூச்சர் நடக்க போறத நம்ம பாஸ்ட்ல இருக்கிற சில விஷயங்களை வச்சு நம்மளே ப்ரெடிக்ட் பண்றது தான் ப்ரெடிக்டிவ் மாடல். அண்ட் பிரெயின் டஸ் இட் வெரி வெல். ஸோ இட் ரெசிஸ்ட் டியூ டு த ப்ரெடிக்டிவ் மாடல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அண்ட் தேர்ட் திங் தட் திஸ் ஆர்டிகல் டிஸ்கஸஸ் இஸ் அபவுட் த பிஹேவியரல் எவிடன்ஸ். வந்து ஒவ்வொரு தடவையும் நான் ஜங்க் ஃபுட்டை விட்டுட்டு நான் ஒரு ஹெல்தி ஆப்ஷன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டேனா எப்படியோ நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். 6th டேல ஓ மை காட் ஆல்ரெடி நல்லா எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு நியூரல் பாத்வே இருக்கு, இவ எதுக்கு தேவையில்லாம அந்த சைடு போறா, ஏன் புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் தலை தூக்கும். இதுதான் நம்ம என்ன பண்றோம், லாஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரே ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், we go back to our old patterns. So like உங்களுக்கு எப்பாவது நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 5 days அதான் ஃபர்ஸ்ட் உங்கள் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணுங்க. செகண்ட் நீங்கள் வந்து ஒரு 5 days பண்ணிட்டீங்க, 6th டேல கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. அந்த நியூரல் பாத்வேவை நீங்கள் தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டேக் 1 bit ஆஃப் ஹெல்தி ஒரு ஆல்மண்டோ இல்லை வந்து ஒரு டேட்ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நியூரல் பாத்வே அகேன் அண்ட் அகேன் பில்ட் ஆகி அண்ட் திஸ் நியூரல் பாத்வே நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அந்த சப்ஸ்டாக்ல படிச்சா ஐ ரியலி லவ்ட் இட். டெல் மீ வாட் யூ திங்க் ஆஃப் இட் இன் த காமெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். Thank you so much guys for watching. Bye bye. Take care.